Hi student, welcome to Reti channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th Maths Chapter 1 Relations and Functions. அதில் exercise 1.3ல 6th sum பார்க்க போகிறோம். இப்போ sum என்னன்னு படிச்சிடலாம். A function f is defined by f of x is equal to 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம 4 sum கொடுத்து அதை வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ first sum என்னன்னு பார்த்துடலாம். Find f of 0 plus f of 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். இதை பாருங்கள், f of x is equal to 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா f of 0, f of 1 ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த f of 0 f of xக்கு பதில் f of 0ன்னு போட்டோம்னா அப்போ இந்த 2xக்கு பதில் 2xக்கு பதில் என்ன போடுவோம், நம்ம 0ன்னு போடுவோம். மைனஸ் 3ன்னு வந்துடும் இல்லையா? அப்போ என்ன வருவீங்க? ஸோ இந்த 2 into 0 0 தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் மைனஸ் 3ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்? ஸோ மைனஸ் 3 வரும். அப்போ எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது மைனஸ் 3ன்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது நம்ம f of 1 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ f of xக்கு பதில் f of 1ன்னு போடுறோம். அப்போ 2 into xக்கு பதில் 1ன்னு போடுறோம், மைனஸ் 3ன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 into 1 வந்து 2ன்னு வரும், மைனஸ் 3ன்னு வரும். இப்போ 2ல் மைனஸ் 3 வந்து லெஸ் பண்ணோம்னா மைனஸ் 1ன்னு ஆன்சர் வரும். ஸோ மைனஸ் 1 வந்து f of 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of 0 ப்ளஸ் f of 1 by 2ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of 0க்கு மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்புறம் f of 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ ப்ளஸ் f of 1க்கு மைனஸ் 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், by 2ன்னு போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் 3 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். அப்போ வந்து 1 by 2ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வருது? மைனஸ் 4 by 2ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ இதையும் அடித்தோம்னா ஸோ 2 2 சார் 4ன்னு ஆகிடும், 1 2 சார் 2ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? மைனஸ் 2ன்னு வந்துடுது. இப்போ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 by 2 அப்படிங்கிறது ஆன்சர் என்ன வருது நமக்கு? மைனஸ் 2ன்னு வந்துடுது. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன எதுக்கு போக போகிறோம்னா செகண்ட் சம்முக்கு போக போகிறோம். இப்போ செகண்ட் சம்மு ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம்? 2x மைனஸ் 3 அவங்க கொடுத்துருக்காங்கள, அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2x இந்த பக்கம் வச்சுப்போம். இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் 3 ஆகிடும். அதுக்கப்புறம் x இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 வந்து இந்த பக்கம் போகிறப்ப டிவைடில் வந்துடும், அதாவது பை 2ன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த 2xங்கிறது 2 into xன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்து இங்கே போகிறப்ப அது வந்து டிவிஷனில் மாறும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3 by 2ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சம்மு. தேர்ட் சம்மு ஃபைண்ட் எக்ஸு சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன நம்ம போடுவோம்? 2x மைனஸ் 3ன்னு போடுவோம், இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 2x இந்த எக்ஸு வந்து இந்த சைடு வர்றப்ப ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வர்றப்போ மைனஸ் எக்ஸுன்னு ஆகிடும். இந்த மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 3 ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இந்த 2xலேருந்து மைனஸ் எக்ஸை வந்து லெஸ் பண்ணோம்னா வெறும் எக்ஸுன்னு கிடைக்கும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. இதுதான் வந்து தேர்டு கொஷினுக்கான ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்திருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சம்மு. இப்போ ஃபோர்த்து சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுன்னு நம்ம
அவங்க கொடுத்ததை எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x மைனஸ் 3ன்னு எழுதிப்போம். இந்த எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுங்கிற இடத்துல நம்ம இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதில் 1 மைனஸ் எக்ஸுன்னு நம்ம போட்டு மைனஸ் 3ன்னு போட்டுடுறோம். அடுத்தது 2x இங்கே மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இன்ட்டு 1 2ன்னு வந்துடும். 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து 2 மைனஸ் எக்ஸு, அது வந்து 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் 2xன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 3ன்னு வந்துடுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா 2x இந்த மைனஸ் 2xை வந்து இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸ் 2x ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ இந்த 2 போட்டாச்சு, இங்கே உள்ள மைனஸ் 3 போட்டாச்சு, இந்த மைனஸ் 2 வந்து இங்கே போகிறப்போ ப்ளஸ் 3 ஆகிடும். சரி, மைனஸ் 3 வந்து இங்கே ப்ளஸ் 3 ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் 3யும் ப்ளஸ் 3யும் அடிபட்டுடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது 2x ப்ளஸ் 2x 4xன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4ன்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம அடித்தோம்னா 1 2 சார் 2ன்னு வந்துடும், 2 2 சார் 4ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வருது. இதுதான் வந்துட்டு 4th சம்மோடைய ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.